இந்தியாவில் வேறு எங்கேயுமே கிடைக்காத அற்புதமான வேலையாட்கள், நல்ல மெத்த படித்த இளைஞர்கள், மிக திறம்படைத்த இளைஞர்கள் எல்லாம் தமிழ்நாட்டில் மட்டும்தான் கிடைக்கிறாங்க அப்படின்றதையும் ஷோகேஸ் பண்ணுறது தான் இந்த மாதிரி முயற்சிகள் எல்லாம். இன்னும் அடுத்து உயர்தர வேலை வாய்ப்புகளும் உயர்தர ப்ராடக்ட் செய்கிற நிறுவனங்களும் தமிழ்நாட்டுக்கு வரப்போகுது. ஒன்று மட்டும் சொல்லி முடிச்சிடுறேன். தமிழ்நாட்டில் நம்ம இந்தியாவிலையும் சரி, ஒட்டுமொத்த இந்தியாவிலேயே சர்வீஸ் நேஷனாகவே இருக்கும். எல்லாமே வெளிநாட்டில் எங்கேயாவது அவங்க ஆராய்ச்சி பண்ணி ஒரு ப்ராடக்டை டெவலப் பண்ணுவாங்க, அதை கொண்டு வந்து நம்ம தயாரித்து கொடுப்போம், அவ்வளோதான் நடக்கும். சர்வீஸ் நேஷனாக இருக்கும். நம்மளோட சொந்த ப்ராடக்ட் இது வரைக்கும் இல்லையே அப்படின்ற ஒரு ஏக்கம் இந்தியா முழுக்க இருக்குது. அந்த ஏக்கத்தை தீர்க்கும் ஒரு நாடாக அந்த ஏக்கத்துக்கு ஒரு தீர்வு கண்டு இங்கேயே நம்மளோட ஓன் ப்ராடக்டை டெவலப் பண்ண முடியும். ப்ராடக்ட் நேஷன் தமிழ்நாடு வந்து ஒரு ப்ராடக்ட் நேஷன், ஒரு R&D கேபிட்டல், டேலண்ட் கேபிட்டல், ஒரு ப்ராடக்ட் நேஷன்ன்ற ஒரு அந்த ஒரு ஸ்டேட்டஸ்க்கு தமிழகத்தை உயர்த்திருக்கிறார் நமது மாண்புமிகு திராவிட நாயகன் அவர்கள். எனவே இந்த பெருமையான ஒரு சூழலில் அடுத்த கட்டமாக இன்னும் பல R&D சார்ந்த, ரிசர்ச் சார்ந்த பல நிறுவனங்கள் தமிழகத்துக்கு வரப்போகுது அப்படின்ற அந்த ஒரு நல்ல செய்தியும் இங்கே தெரிவித்துக்கொள்கிறோம். EV ரோல்அவுட்ஸில் நம்ம வந்து நான் சொன்ன மாதிரி இப்போ மேனுஃபேக்சரில் நம்ம தான் லீடில் இருக்கோம் எல்லாமே. அதுக்கு இப்போ சேல்ஸ் ஆகும்போது சார்ஜிங் ஸ்டேஷன்ஸ் வந்து நிறைய போடணும் அப்படின்ற ஒரு கோரிக்கை இருந்துகிட்டே இருக்குது. அது தொடர்ந்து அதற்கான வேலையும் செஞ்சுட்டு தான் இருக்கும். ஹியூண்டை நிறுவனத்தோட ஒரு டைப் போட்டு ஏறத்தாழ 100 கோடி ரூபாய் அவங்க நிதி ஒதுக்கியிருக்காங்க. அந்த ஃபெசிலிட்டி கொண்டு போய் கொடுக்கும்போது ஹை அண்ட் பவர் வந்து ஹெச்டி பவர் வரணும். அந்தந்த லொக்கேஷனில் எங்கெங்கே ஏதுவாக இருக்கோ அதை ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. எந்தெந்த இடத்துல நிறைய பேருக்கு தேவைப்படுதுன்னு பார்த்துட்டு இருக்காங்க. எங்கெல்லாம் தேவைப்படுதோ இப்போ போடுறதுக்கான வேலையை ஆரம்பிச்சுட்டு இப்போ தென் தமிழகத்துக்கும் போட போகிறோம். சென்னை சுற்றி நிறைய இடத்துல போட்டிருக்காங்க. இப்போ தென் தமிழகத்துக்கு போகிற வழியில் ஹைவேஸ் ஓரமாகவே எல்லாம் நம்ம GST ரோட்டில், அப்புறம் இப்போ மதுரை தூத்துக்குடி ரோட்டில் இந்த மாதிரி கீழே போகணும் அப்படின்றது தான் இப்போ எல்லாரோட கோரிக்கை. ஏன்னா முன்னாடி வந்து சிட்டி விட்டு எடுத்துகிட்டு போகிறதுக்கே பயப்படுவாங்க. போகுமா, அவ்வளோ தூரம் ஓடுமா, என்ன ஆகும் அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. இப்போ நல்லா போகுது அப்படின்ற ஒரு லெவலுக்கு வந்திருக்காங்க. அடுத்து வந்து இப்போ நம்ம இன்னும் அடுத்த சார்ஜிங் ஸ்டேஷன் போட இந்த ரேஞ்ச் ஆன்சைட்டின்னு சொல்லுவாங்க. அந்த ரேஞ்ச் ஆன்சைட்டி இல்லாமல் நிச்சயமாக பெரிய லெவலில் நம்ம ஒரு EV நிறைய ரோல் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இல்லை அது வந்து இப்போ இது எந்த ஊரில் பண்ணது, இது எந்த ஊரில் பண்ணது, எல்லாமே தமிழ்நாட்டிலையும் நம்ம ஊர்லேயே தான் பண்ணப்பட்டதுனால ரொம்ப சந்தோஷப்பட்டார். எத்தனை பேர் தமிழ்நாட்டை சார்ந்தவங்க கேட்டாலும் அதுவுமே ரொம்ப ஹை பர்சன்டேஜ் வந்து நம்ம ஊர் சார்ந்தவங்களே இருந்து, அதுவும் நம்ம அண்ணா யூனிவர்சிட்டி காலேஜஸ்லேருந்து எடுக்கப்பட்டவர்கள் என்றால் அவர் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். திரு வேலுசாமி அவர்கள், அவர் தான் ஹெட் பண்ணுறாரு. அவரும் தமிழர் என்பதில் மிகப்பெரிய ஒரு பெருமை நமக்கு. அவரும் வந்து வண்டியில் உட்காந்து அவரும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். இந்த மொத்த ப்ராடக்ட்டுமே நம்ம பசங்க வந்து டெவலப் பண்ணாங்க. இங்கே சென்னைக்கு அருகாமையிலே டெவலப் பண்ணுது. இன்னும் இந்த வண்டியில் இருக்க அந்த பாகங்கள், உதிரி பாகங்கள் தயாரிப்பிலும் தமிழ்நாடு தான் நம்பர் 1ல் இருக்குது. இப்போ EV சார்ந்த அந்த உதிரி பாகங்கள் இப்போ அதில் பார்த்தீங்கன்னா நிறைய வந்து எலக்ட்ரானிக்ஸ் தான் ஜாஸ்தி. ஸோ அந்த எலக்ட்ரானிக்ஸில் நம்ம ஏற்கனவே நம்பர் 1 தான் இருக்கும். இனி அந்த ஃபோனில் பார்க்குற பல மேட்ரு வந்து இங்கே இதுக்கும் தேவைப்படும், நம்ம வண்டிங்களுக்கும் தேவைப்படும், இந்த காம்பனன்ட்ஸ் வந்து இங்கேயும் தேவைப்படும். ஸோ இப்போ அந்த ஃபோனில் நம்ம பெரிய லெவலில் இருக்கும். இப்போ இனி EVக்கு காம்பனன்ட் மேனுஃபேக்சர்லேயும் அந்த LED டிஸ்பிளே இந்த மாதிரி நிறைய இதுக்கும் நிறைய நிறுவனங்கள் வருவதற்கான ரொம்ப பெரிய ஒரு டெவலப்மெண்ட் வந்துட்டு இருக்காங்க. அங்கேயும் அதை வந்து இன்னும் திருப்பி R&Dயில் இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணணும்னு பார்க்குறோம். வெறும் வாகனங்கள் தயாரிப்பில் மட்டும் இல்லாமல், நான் மீண்டும் சொல்கிறேன், யாருக்கோ வாகனம் தயாரிக்காமல் நம்ம வாகனங்களை நாமே உருவாக்கி தயாரிக்கிறதுக்கான அந்த ஒரு எண்ண ஓட்டத்தோடு தான் முதலமைச்சர் பணிபுரிஞ்சிருக்கார். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 விஷயம் நடந்துருக்கு இதை ஒட்டி. ஒன்று, நான் முதல்வன் என்ற பிரம்மாண்டமான ஒரு அற்புதமான ஸ்கில் டெவலப்மெண்ட் திட்டம். இது இந்தியாவிலே எங்கள் இன்னும் நம்ம ஆளுங்களுக்கு அதோட பெரிய தாக்கம் வந்து இன்னும் தெரியல. அது வந்து மிகப்பெரிய அளவில் ஒரு பிரம்மாண்டமான ஸ்கீம். என் மனசுக்கு வந்து ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் ஸ்கீம்ஸ் வந்து நீங்கள் தலைவர் பார்த்தீங்கன்னா நான் முதல்வன் திட்டத்தை தான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட பிள்ளைகளோட அந்த ஆராய்ச்சி திறனை வந்து மேம்படுத்தும் ஒரு அற்புதமான திட்டம். அந்த திட்டத்தின் வழியாக டேலண்ட் வருது. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு ஒரு திட்டத்தை ஆரம்பித்து ஸ்டார்ட் அப் டிஎன் வழியாக புதுசாக தொழில் முனைவோருக்கு அந்த ஒரு முயற்சிக்கும் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இப்படி வரும்போது தான் ஒரு பிள்ளைக்கு ஒரு டேலண்ட் இருக்குது, அந்த டேலண்ட் மூலிமா ஒரு ஆராய்ச்சி பண்ணி ஒரு ப்ராடக்ட் ரெடி பண்ணுவார். ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு மூலிமா அதற்கு வலு சேர்ப்போம். இது ப்ராடக்ட் ஆகும். அப்போது நம்மளோட ஓன் ப்ராடக்ட்ஸ், இப்போ எப்படி வெளிநாடு ப்ராஜெக்ட் வந்து நம்ம இங்கே பண்ணுறோமோ, நம்மளோட ஓன் ப்ராடக்ட் இங்கே தமிழ்நாட்டிலேயே வளரும். அது இந்தியாவுக்கான ப்ராடக்டாக மாறும், உலகத்துக்கான ப்ராடக்டாக மாறும். நம்ம என்ன இங்கே வந்து இந்த மாதிரி கோயம்புத்தூர் சைட்லாம் சரி அவங்க ஒரு யூனிக்காக இருக்கும்.
ஏற்கனவே அதனால தான் இப்போ மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் ஆட்சியில் தான் முதல்ல டெல்டாக்கு ஒரு சிப்காட்டுனே கொண்டு வந்திருக்கும். இது வரைக்கும் அந்த சிப்காட்டுனே இல்லை, அங்கே ஒரு தொழில் பேட்டையே அங்கே இல்லை. இப்போ தொழில் பேட்டை கொண்டு வந்தோம். முதல்ல டைடல் ஐடி நிறுவனங்கள் வெறும் சென்னையை சுற்றி தான், ஹொசூரை சுற்றி தான், ஏன்னா பெங்களூர் பக்கத்தில் இருக்குது, கோயம்புத்தூர் மேக்ஸிமம் இல்லை மதுரை அப்படின்ற வரைக்கும் தான் இருந்துச்சு. இப்போ அதையும் வந்து எல்லா பகுதிகளும் பரவலாக்கப்பட்ட வளர்ச்சியில் மிகப்பெரிய ஒரு 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 கான்சன்ட்ரேஷன் முதலமைச்சர் அவர்கள் இருக்குது. அதனால தான் உங்களுக்கு தெரியும் எல்லா சிறு Tier 2 சிட்டிஸ்க்கு எல்லாத்தையுமே டைடல் நியோ கொண்டு போயிருக்கோம். அது நீங்கள் போடும்போது என்ன சொன்னாங்க, டெல்டாவில் கொண்டு போய் தஞ்சாவூரில் கொண்டு போய் டைடல் கட்டுறீங்களே, இதெல்லாம் என்னைக்கு ஃபுல்லாக இருக்குதுன்னு வச்சாங்க. ஓப்பன் பண்ணி 10 நாளில் ஃபுல்லாகிடுச்சு. இப்போ 2வது டைடல் கட்டுறதுக்கு கேட்டுட்ருக்காங்க. அங்கேயும் சரி, தூத்துக்குடிலையும் சரி, இப்படி பல இடத்துல எங்கெல்லாம் டைடல் வருதோ எங்களுக்கு இன்னும் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்படிப்பட்ட மிகப்பெரிய வளர்ச்சி தமிழ்நாட்டுக்கு வந்துகிட்டு இருக்கு. அதன் எடுத்துக்காட்டு தான் இப்படி எல்லா இடத்துலையும் எங்கே கட்டினாலும் ஃபுல்லாக வருது. இன்னும் பெரிய வளர்ச்சி நிச்சயமாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் உறுதி செய்வார். நன்றி நன்றி நன்றி. நீங்கள் R&D மட்டும் ஒரு இப்போ ஹிட்டாச்சி எனர்ஜி எடுத்துக்கோங்க. ஹிட்டாச்சி எனர்ஜி வந்து வேர்ல்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் R&D, பெஸ்ட் இல்லை, அவங்களோட பிக்கெஸ்ட் R&D செட்டப் வந்து இப்போ சமீபத்தில் லான்ச் பண்ண செட்டப்ஸில் தமிழ்நாட்டில் இந்தியாவில் தான் இருக்கல பிகெஸ்ட் இருக்குது. அது தமிழ்நாட்டில் இருக்குது. 3500 இன்ஜினியர்ஸ். அதில் வந்து அவங்க கேட்குறது 1000 PhD மாதிரி வேணும் எங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேட்டாங்க. ஓகே அப்படின்னோம், வாங்க தமிழ்நாட்டுக்கு எங்களுக்கு தாராளமாக கிடைக்கும் அப்படின்னோம். ஏன்னா அதுவே வியந்து போய் பார்த்தாங்க, 1000 PhD கிடைக்குமா? கிடைக்கும். அதில் இப்போ சரிபாதியாக பெண்கள் கிடைக்குமான்னு கேட்டாங்க. கிடைக்கும், வாங்க அப்படின்னு. இந்த கிடைக்கும்னு ரொம்ப எளிதாக பெண்கள் 1000 பேர் PhD படித்த பெண்கள் கிடைக்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தாங்கன்னு அவ்வளோ தூரம் அவங்க சந்தோஷப்பட்டு தான் இப்போ அவங்க ரோல் அவுட் பண்ணிட்டாங்க இங்கே. ஸோ ஹை அண்ட் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் மிகப்பெரிய ஆராய்ச்சி தமிழ்நாட்டில் நடக்குது. உலகத்துக்கே தமிழ்நாட்டில் தான் அந்த ஆராய்ச்சிலாம் நடந்துட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம இன்னும் பெரிய பேச மாட்டோம் நம்ம. அதனால் நீங்கள் ஊடக நண்பர்கள் எல்லோருக்கிட்டையும் நான் கேட்டுக்கிறேன், தயவு செஞ்சு இதெல்லாம் நீங்கள் ஷோகேஸ் பண்ணணும். தமிழ்நாட்டோட இந்த தொழில் திறனை வெறும் மேனுஃபேக்சரிங் இல்லை, நாங்கள் R&Dலையும் நாங்கள் வேறு லெவலில் இருக்கோம் அப்படின்றத நீங்கள் எல்லோரும் சேர்ந்து நீங்கள் எங்களுக்கு அது இன்னும் பிரபலப்படுத்தினீங்களா? இது சின்ன சின்ன பிட்ஸாக நீங்கள் பண்ணலாம். நீங்கள் நான் எங்கே போகணும்னு நீங்கள் எனக்கு கேளுங்க, நாங்களும் சொல்கிறோம். நீங்கள் இந்த இடத்துல இப்படிலாம் அற்புதமான R&D நடக்குது, இப்படிலாம் உலகத்தில் எங்கேயுமே இல்லாத இங்கே நடக்குது. இப்போ டயர் மேனுஃபேக்சரிங் பார்த்தீங்கன்னா மிஷ்லான் டயர்ஸ்னு ஒன்று, மிஷ்லன் சொல்லுவாங்கல்ல, அந்த டயர் வந்து இங்கே தமிழ்நாட்டில் தான் மேனுஃபேக்சர் பண்ணுறது. ரொம்ப நாளாக இங்கே தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இன்றைக்கி அவங்க சொல்கிறது, உலகத்தில் எங்களுக்கு இருக்கிற எல்லா ஃபேக்ட்ரிலையும் தமிழ்நாட்டில் இருக்கிற ப்ராடக்ட் மாதிரி எங்கேயுமே வர மாட்டேன்னுட்டான். இதே மாதிரி ஒரு எலக்ட்ரானிக் ஜாயிண்ட் இருக்கான். அவங்க சொல்கிறாங்க, சார் ஜாப்பனீஸ்காரங்க எங்கள் ஊருக்கு வந்து எங்கள் நிறுவனத்துக்கு வந்து பார்த்தாங்க, ஜப்பானில் இல்லாத ப்ரிசிஷனும் ஜப்பானில் இல்லாத டேலண்ட்டும் இந்த ஊரில் இருக்குது, எப்படிங்க இருக்குது, இது எப்படி வந்து 0 parts per billion பண்ணுறீங்கன்னு வியந்து பார்க்குறாங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம ஊரோட திறமையை நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு இதை உலகத்துக்கு சொன்னீங்கன்னா இன்னும் அதிகமான தொழில்பேட்டைகள், இன்னும் அதிகமான நிறுவனங்கள் நம்ம தமிழ்நாட்டை நோக்கி நிச்சயமாக படையெடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எனவே அதையும் நீங்கள் செய்து தர வேண்டும். போதும், இவ்வளோ சரி சொல்லுங்க. இல்லை இல்லை, கல்வி நிறுவனங்கள்ல இப்போ அது குறிப்பாக சென்னையை சுற்றியும் கோவையை சுற்றியும் மிக சிறப்பான கல்வி நிறுவனங்கள்லாம் இருக்குது. அவங்களே ஏற்கனவே நிறைய இண்டஸ்ட்ரியோட இன்ட்ராக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் இன்ட்ராக்ஷனை டெவலப் பண்ணுறதுக்கும் நாங்களும் வந்து நிறுவனங்கள்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், இந்த இடத்துல இந்தந்த நிறுவனங்கள் நிறைய. இப்போ ஒன்லி IIT மெட்ராஸ் அண்ட் அண்ணா யூனிவர்சிட்டி மட்டும் இல்லாமல் நம்மளோட கிளை இன்ஜினியரிங் காலேஜில் மிகப்பெரிய அளவுக்கு R&D நடந்துட்டு இருக்கு. நீங்கள் அவங்களோட இணையெல்லாம் சொல்லியிருக்கோம். திருநெல்வேலியில் இந்த மாதிரி பல நல்ல, மதுரையில் மிகப்பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது. அங்கே நம்மளுக்கு கண்ணு தெரியாமல் சைலண்ட்டாக நடந்துட்டுருக்கு. நிறைய இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனோட நடந்துட்டுருக்கு. அதை பற்றி நம்ம இன்னும் பேசணும். அது இப்போ நேற்று கூட முதலமைச்சர் அவர்கள் நம்ம வெளிநாடு வாழ் தமிழர்கிட்டக்கிட்டையும் அதே தான் பேசினார். நீங்களும் பேசணும். இது நம்ம இவங்களெல்லாம் வர வச்சு இங்கே பாருங்க தமிழ்நாடு எப்படி இருக்குது அப்படின்னு காமிக்கிறது எதுக்குன்னா, முக்கியமாக நீங்கள் வெளிநாட்டில் போய் அதை பற்றி பேசுறதுக்கு தான். அப்போ இன்னும் பெரிய வளர்ச்சி நம்ம நிச்சயமாக தமிழ்நாட்டுக்கு வந்து சேரும். நன்றி நன்றி.